Good evening, everyone. Myself is Yalini. I'm Assistant Professor of Computer Science Department in Alumni Engineering College. ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது ஐஓடி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நிறைய பேத்துக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐஓடி அப்படிங்கிறது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக மேனுவலாக நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம ஆட்டோமேட்டடாக நம்ம வந்து பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஐஓடி அப்படிங்கிற டெக்னாலஜியை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேரை இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த காரை நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கும் அந்த காரே நம்ம ஃபோன் மூலியமாக நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுற விஷயத்த ஆட்டோமேட்டடாக பண்ண வைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதில் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஐஓடி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் திங், கனெக்டிவிட்டி வந்து நமக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம ஒய்ஃபையாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தென் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறதும் ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க, ரியல் டைம் டேட்டாவை ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி, லைக் ஒரே டைமில் ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே டைமில் மல்டிபிள் டிவைஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஐஓடி ஓரியன்டாக நமக்கு இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத. ஸோ மேஜராக நம்ம வந்து 5 காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்சார் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சென்சார்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபயர் அலார்ம் வந்து நம்ம வச்சுருக்கோம். அந்த ஃபயர் அலார்மில் எப்படி வந்து இப்போ ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அது டிடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த அலாரம் சிஸ்டமில் ஒரு சென்சார் காம்பனண்ட் வச்சுருப்பாங்க. அந்த காம்பனண்ட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர், ஹீட்டு இல்லை டெம்பரேச்சர் இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி ஓகே ஃபயர் வந்துருச்சு அப்படிங்கிறது சென்சார் கலெக்ட் பண்ணிவிடும், அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிடும். அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எங்கே சென்ட் பண்ணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் அந்த சிஸ்டமோட மெயின் பார்ட், அதாவது பிரைன் மாதிரி அது வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரோட்டோக்கால்ஸ். ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் க்ளவுட் ஓரியன்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஆக்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆக்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் பண்ணும். அதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறது வைக்கிறதுக்கு வந்து இந்த ஆக்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்து அக்ரிகல்ச்சரில் இந்த ஐஓடி ஓரியன்டாக எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு 10 ஏக்கராஸ் வந்து வச்சுருக்காங்க, லேண்ட் வச்சுருக்காங்க. அந்த லேண்டில் ஃபுல்லாக ஒரு பயிரை வந்து விதைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த யூசர் வந்து ஒரு இடத்துல நின்று பார்த்தாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் பயிர் விளைச்சல் அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா தெரியாது இல்லையா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லைக் அதில் நம்ம பார்க்குறது மட்டும் கிடையாது, லைக் அதில் நம்ம ஏதாவது ஒரு உரத்தை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அந்த ட்ரோன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, லைக் அந்த அந்த வயலுக்கு வந்து நம்ம வாட்டர் ஃபீட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு டைமிங் வந்து இப்போ ஐஓடி யூஸ் பண்ணி ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வயலுக்கு வந்து தண்ணி போகணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் செட் பண்ணிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஸோ அடுத்த வயலுக்கு போகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அது ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு வாட்டர் டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்கு
ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அலாரம் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஐஓடி சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு மண்ணோட தரத்தை ப்ரிடிக்ட் பண்ணி அந்த மண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஸோ இது யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்பவே அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அசிஸ்டண்ட்லாம் நம்ம வைக்கிறோம்ல, லைக் வாய்ஸ் அசிஸ்டன்ட், லைக் அலெக்ஸாலாம் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம அந்த மாதிரியும் நம்ம ஐஓடி, அதுவும் ஒன் ஆஃப் ஐஓடி பெஸ்ட் காம்பனண்ட் தான். ஸோ நம்ம என்ன என்ன கண்டிஷன் சொல்கிறோமோ அது வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி ஓரியன்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டோருக்குலாம் நம்ம ஃபிங்கர் லாக்கு, ஃபேஸ் ரெகனைசேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி எனர்ஜி மேனேஜ்மெண்ட், இதுக்கு அதிகமாக வந்து பவர் சப்ளை இருக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஐஓடி ஓரியன்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திரும்ப ஐஓடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மேனுவலாக நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம ஆட்டோமேட்டடாக பண்ண வைக்கிறது தான் இந்த ஐஓடி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒன்று, யூசருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன கோடெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சி யூஸ் பண்ணலாம், C++ யூஸ் பண்ணலாம், எம்பெடட் யூஸ் பண்ணலாம், எம்பெடட் சி அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம், பைத்தான், மைக்ரோ பைத்தான், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.